ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlogல கிராசரிஸ்லாம் வாங்கியிருந்தோம், அதை ரீஸ்டாக் பண்ணுறதும் அண்ட் என்னை பற்றி கொஞ்சம் விஷயமும் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் மண்டே மார்னிங். எழுந்ததும் யூஸ்வலாக பெட்டை க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். டெய்லி பண்ணுவியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், டெய்லி பெட்டை க்ளீன் பண்ணி பெட்ஷீட்லாம் மடிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். இந்த சோஃபா லைனன் நான் ஃப்ளிப்கார்ட்ல இருந்து லாஸ்ட் மந்த் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போதான் நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சோஃபா லைனன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பெட்ஷீட் தான் போட்டு சோஃபா யூஸ் பண்ணியிருப்போம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் எனக்கு இது ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் என்னை பற்றி உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். நான் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணி 2 years ஆகுது. எஸ், நான் 2024 பேட்ச்சு. பட் இன்னும் அன்எம்ப்ளாய்டு தான். ஏன் இன்னும் ஒர்க் ட்ரை பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா, நான் ட்ரை பண்ணேன். காலேஜ் ஃபைனல் இயரை கம்ப்ளீட் பண்ண அப்போ எனக்கு பிஎட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்தே. ஸோ நான் பிஎட் பண்ணி ஒரு டீச்சர் ஆகலான்னு ஒரு ஐடியாவில் வச்சுருந்தேன். ஆனால் சில பேர் டீச்சிங்லாம் வேணாம், ஜாப் ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் டிகிரி தான் பேரண்ட்ஸ் நம்மளை படிக்க வச்சாங்க, செகண்ட் டிகிரி நம்ம ஏர்ன் பண்ணி படிக்கலாம்னு ஜாபுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ஃபிஷ் டேங்க் நாங்கள் 7 yearsஆக வச்சுட்டு இருக்கோம். 2019 April 14 அப்போ வாங்கினோம். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிளாக் ஷார்க் தான் வச்சுருந்தோம். குட்டியாக வாங்கி விட்டது தான். அது நல்லா பெருசாக வளர்ந்து அது இடமே இல்லாமல் ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, நெட் வச்சு போட்டோம். அது பெருசான நெட்டே நெட்டை தாண்டியே வெளில வந்துடுது. அதோட மீசெல்லாம் குட்டுச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கோவில் குளத்துல கொண்டு போய் விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கோல்டு ஃபிஷ், கலர் ஃபிஷ்லாம் வாங்கி விட்டோம். ஃபிஷ் வாங்கணும்னா எப்பவுமே குளத்தூர்ல தான் போய் வாங்குவோம். இன்னும் இப்பெல்லாம் கொஞ்சம் ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ்ஷே கம்மியான மாதிரி இருக்கு. சில ஃபிஷ்லாம் கொஞ்சம் செத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபிஷ் வாங்கலான்னு இருக்கும். பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்க கூட கண்டிப்பா vlogல ஷேர் பண்றேன், மறக்காம பாருங்க. நானும் ஃபர்ஸ்ட் எல்லார் மாதிரியே ஜாப் சர்ச்சிங் ஆப்பில் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஜாபுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 5,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றனால சாஃப்ட்வேர்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது வேறு, இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால அவங்களோட சாஃப்ட்வேர் நமக்கு ஷேர் பண்ணுறதுனால ஸோ 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஜாப் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 15 daysக்கு 1500 ஃபார்ம்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். எஸ், இது டார்கெட்டட் தான். அப்படி பார்த்தீங்கன்னா 100 ஃபார்ம்ஸ் பர் டே கம்ப்ளீட் பண்ணாதான் 15 daysக்கு 1500 ஃபார்ம்ஸை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொடுத்த அந்த 2 days எனக்கு ஸ்பீட் வரவே இல்லை. பிகாஸ் 1 dayக்கு 100 ஃபார்ம்ஸ்னால் ஸ்டார்டிங் எடுத்தோடனே யாராலையுமே முடியாது. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 2 daysக்கு எனக்கு ஸ்பீட் வரவே இல்லை. அண்டு தேர்ட் டே ஆஃபீஸில் ஏதோ சர்வர் ப்ராப்ளம்னால எங்களுக்கு இங்கே சர்வரே ஒர்க் ஆகல. அது ஒரு 3 days போயிடுச்சா. 3 daysக்கு என்னால் 100 ஃபார்ம்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. பேலன்ஸ் 200 ஃபார்ம்ஸ் பெண்டிங்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி விட்டால் வேலைக்கு ஆகாது, நம்ம சீக்கிரமாக டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 4th டேலேருந்து நான் ஸ்பீட் எடுக்க ஆரம்பித்தேன். டெய்லி 100 ஃபார்ம்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் டைப் பண்ண எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா பர் டேக்கு 150 ஃபார்ம்ஸ் கூட நான் கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட தூக்கமே நான் கம்மி பண்ணிட்டேன். மத்தியானத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டுலாம் தூங்குவாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு தூக்கமே வராது. ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி டைமில் எனக்கு தூக்கம்லாம் வரும். நான் தூங்குறது அந்த நைட் அந்த 8 hours மட்டும்தான். ஆனால் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும், 3 days பெண்டிங் ஆனதுனால இது கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும், தட் இஸ் a 15 days ப்ராஜெக்ட், அது கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் என்னோட தூக்கமே நான் சுத்தமாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சுத்தமாக தூங்காமலாம் கிடையாது. என்னோட 8 hours 4 hours தான் நான் தூங்கினேன். மற்ற நேரம் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நான் அந்த 15 days டார்கெட்டையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். சேலரி போடுறப்போ நீங்கள் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சேலரியும் போடலை. அண்ட் அந்த இன்வெஸ்ட் பண்ண 5,000 ரீஃபண்ட் பண்ணவும் இல்லை.
நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கும் அசைன் பண்ணல. நான் எதில் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு அப்ளை பண்ணியிருந்தேனோ அவங்களே வந்து வேக்கன்சிக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து அதை பார்த்துட்டு நான் கஸ்டமர் கேர் கிட்ட கேட்டேன். நான் இந்த மாதிரி திருப்பி வேக்கன்சி போட்டிருக்கீங்க, நான் வந்து திருப்பி அகெயின் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை கம்பெனி வில் நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த ஜாப்ல செலக்ட் ஆனப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஜாப் கிடைச்சிருச்சு, இனி எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆனா கடைசியில இந்த ஜாப் தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமாவே ஆகிடுச்சு. தெரிஞ்சவங்க ரெஃபரன்ஸ்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். கால் பேக் பண்றோன்னு தான் சொன்னாங்க. ஆனா எந்த காலுமே வரல. அந்த ஜாப் ஆப்ஸ்லயும் வேற ஜாப்ஸ்லாம் அப்ளை பண்ணி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். சேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கலன்னா ஆஃபீஸ் இருக்க பிளேஸ் வந்து நமக்கு செக்யூராகவே இல்லை. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு முட்டு சந்தில் கொண்டு போய் ஆஃபீஸ் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ எந்த ஜாபுக்கும் போகலை, ஹிந்தி தான் படிச்சுட்டு இருக்கேன். மதியானம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய vlogல உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் வீக் தான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். இப்போ நெக்ஸ்ட் லெவல் ராஷ்டிர பாஷாக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எக்ஸாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தேன். ரிசல்ட் வர 1 month கிட்ட ஆகிடும். அண்ட் திஸ் மந்த், தட் இஸ் 18th of March, எனக்கு கிராஜுவேஷன் செரிமனி காலேஜில். என் ஃபேமிலியில் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். காலேஜ் வரைக்கும் போனது நான் மட்டும்தான். சில பேர்லாம் இவ என்ன படிக்க போறா, டபுள் டிகிரி வாங்க போறாளான்னு நிறைய கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இது பெரிய பதிலடியா இருக்கும். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டே. நீங்க சில பேர் கேட்கலாம், வேற ஜாபே இல்லையா, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்னு. என்னை பொறுத்த வரைக்கும் பிடிக்காத வேலையை கஷ்டப்பட்டு பண்றதுக்கு பிடிச்ச வேலையை இஷ்டப்பட்டு பண்ணணும். அதுக்காக தான் நான் வேற ஜாப் எதுவுமே போகாம இருக்கேன். ஸோ நான் ஏர்ன் பண்ணி அதில் பிஎட் முடிச்சு எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணணும். அதுதான் என்னோட ட்ரீமே. என்னோட டீச்சிங் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈவினிங் டைமில் நான் பசங்களுக்கு டியூஷன்லாம் எடுக்கிறேன். அதில் வர அமௌண்ட் வச்சு ஹிந்திக்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அண்ட் எனக்கு ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் மீ. ஸோ யாராச்சும் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆன்லைனில் ட்ரை பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூழ் செஞ்சுருந்தாங்க. எனக்கு இந்த கூழ்னா ரொம்ப பிடிக்கும். ஆதி மாதம் வீட்டில் கூழ் ஊட்டுறப்பெல்லாம் நான் கூழ் மட்டும்தான் சாப்பிடுவேன். சாப்பாடுலாம் அவ்வளோ சாப்பிடவே மாட்டேன். அம்மா வந்து கூழ் செஞ்சுட்டு காரக்குழம்பு பண்ணியிருந்தாங்க. அம்மா வந்து கட்டி கூழும் காரக்குழம்பும் வச்சு அம்மா சாப்பிட்டாங்க. நான் வந்து கரைச்ச கூழ் தான் நான் குடித்தேன். இந்த மந்த்துக்கான கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். எப்பவுமே ஏரியாவில் இருக்க லோக்கல் ஷாப்ல தான் வாங்கிப்போம், வேற எங்கேயும் வாங்க மாட்டோம். இன்னைக்கு ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லா கிராசரிஸும் ரீஸ்டாக் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஷெல்ஃப் லைனர்லாம் யூஸ் பண்ணாம நியூஸ் பேப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீக் தேவையான வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ரூட்ஸ் வந்து சப்போட்டா பழமும்
கொய்யா பழமும் 20 ரூபாய் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ணிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ணல. ட்ரை கிளாத் வச்சு டஸ்ட் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு எல்லாமே வந்து ரீஸ்டாக்கிங் பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசர் பாக்ஸ் வந்து சேம் ஃப்ளிப்கார்ட்ல இருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 350 to 400 சம்திங். ஓகே கைஸ், இதோட இந்த vlog-அ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ட்ரீம்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு vlog-ல மீட் பண்றேன். Until then, bye from your Amvash Vlogs. Thank you.